நாடாளுமன்றத்தில் மக்களவையில் திமுக பாஜக எம்பிக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த அன்னை செய்தி வெளியாகியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். Mr. Balu cannot say unfit to our honorable minister. He cannot say unfit, sir. He told unfit. That is not a good thing, sir. आपने कैसे एक मंत्री को unfit कह दिया? You cannot say unfit. आप शब्द वापिस लीजिए और इसको रिकॉर्ड से भी निकालिए. शब्द वापिस लीजिए. Government is unfit. Congress is. What are you talking about unfit? You cannot say unfit. Some people have stranded in the train itself. 2 crore people have take asylum in the. What is it? What do you mean? What do you interfere? Please sit down. You don't have any. Please sit down. Please sit down. I know how to. Please sit down. What is it? What do you want? What do you want? What do you want, sir? Please intervene. This minister has got no. Sir, why should he intervene? Sir, he should know some discipline. Sir, he should know some discipline. You are unfit to be a member of parliament. Please sit down. You are unfit to be a responsible minister also. You please sit down. You don't have any guts and understanding. आपने कैसे एक मंत्री को अनफिट कह दिया? You cannot say unfit. आप शब्द वापिस लीजिए और इसको रिकॉर्ड से भी निकालिए. शब्द वापिस लीजिए. मांगिए आप. ये ठीक नहीं है. ऐसे कैसे हो सकता है? क्वेश्चन आवर में आप किसी मंत्री को कहते हो अनफिट है? ये ठीक नहीं. प्लीज. தமிழகத்திற்கு வெள்ள நிவாரணம் வழங்குவது தொடர்பாக பேசிய போது நாடாளுமன்ற மக்களவையில் திமுக பாஜக எம்பிக்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கு? நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் மக்களவையில் பேசிய ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி திமுக எம்பி TR பாலு அவர்கள் தமிழகத்தில் அண்மையால் பாதிக்கப்பட்ட மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் அதற்காக தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி வழங்க வேண்டும் என்றும் பேசி வந்தார். அப்பொழுது மத்திய உள்துறை இணையமைச்சராக இருக்கக்கூடிய நித்யானந்த ராய் குறிப்பிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த TR பாலு, நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எதற்கு குறிப்பிடுகிறீர்கள், நான் இன்னும் பேசி முடிக்கவில்லையே என்று பேசியதுடன் மேலும் இவர் நித்யானந்த ராய் அமைச்சராக இருப்பதற்கும் மாநில மக்களவை உறுப்பினராக இருப்பதற்கும் தகுதி இல்லாதவர், கொஞ்சம் ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும், நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எதற்கு குறுக்கிட வேண்டும் என்பது போன்ற வார்த்தைகளை TR பாலு பேசியதற்கு மத்திய அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரகலாத் ஜோஷி, மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோர் TR பாலுவினுடைய பேச்சிற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு அமைச்சரை நோக்கி இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, இவ்வாறு பேசியது தவறு என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரும் சட்ட அமைச்சரும் TR பாலுவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். TR பாலுவிற்கு ஆதரவாக திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்களும் ஆதரவாக பேச முற்பட்டதை அடுத்து தற்பொழுது மக்களவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு இரு தரப்பிலேயே தற்பொழுது வாக்குவாதமானது ஏற்பட்டு இருக்கிறது. இரு தரப்பையும் அமைதியாக இருக்குமாறு சபாநாயகர் ஓம் பிர்லா வேண்டுகோள் விடுத்தும் இரு தரப்பும் தொடர்ச்சியாக பேசி வருவதால் அவையில் தற்பொழுது வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.